6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தமிழுடைய புக் பேக்கை பார்க்கலாம். இயல் 1ல் கவிதை பேழையில் மூதுரை அதிலேருந்து பார்க்கலாம் புக் பேக்கு. முதல் கேள்வி சரியான விடையில் மாணவர்கள் நூல்களை டேஷ் கற்க வேண்டும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஆன்சர் மாசர. அடுத்து இரண்டாவது கேள்வி பாருங்க, இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ரெண்டாவது ஆப்ஷன் இடம் பிளஸ் எல்லாம். அடுத்து மூணாவது மாசறை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பியில் இருக்கு மாசு கூட்டல் அற. அடுத்து நாலாவது கேள்வி குற்றம் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் ஏ குற்றம் இல்லாதவர். அடுத்து அஞ்சாவது கேள்வி சிறப்பு உடையார் சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் பியில் இருக்கு சிறப்பு உடையார். அடுத்தது பாருங்க கவிதை பேழை துன்பம் வெல்லும் கல்வி அதனுடைய புக் பேக் பார்க்கலாம். மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி இருக்கு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர் தூற்றும்படி. அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க, நாம் டேஷ் சொல்லும்படி நடக்க வேண்டும், அதாவது மூத்தோர் சொல்லும்படி நடக்க வேண்டும். அடுத்து மூணாவது கேள்வி கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆப்ஷன் சியில் இருக்கு கை பிளஸ் பொருள். அடுத்து நாலாவது கேள்வி மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்றாங்க, அதை அந்த வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியமாக உருவாக்கணும். மனமாற்றம் தவறு செய்பவர்கள் தவற்றை உணர்ந்து மனமாற்றம் அடைய வேண்டும். ஓகேங்களா. ரெண்டாவது பாருங்க ஏட்டுக்கல்வி ஏட்டுக்கல்வியோடு பட்டறிவும் இருக்க வேண்டும். அடுத்து மூணாவது பாருங்க நல்லவர்கள் நல்லவர்களோடு பழகுவதே சிறந்தது. அடுத்து நாலாவது பாருங்க சோம்பல் சோம்பல் மனிதனை முட்டாளாக்கும். ஓகேங்களா. மனமாற்றத்துக்கு பாருங்கள் இங்கே இருக்குது இந்த வார்த்தை. அடுத்து ஏட்டுக்கல்வியில் முன்னாடி ஃபஸ்ட்லேயே இருக்குது, நல்லவர்கள் அப்படின்றது முன்னாடி இருக்குது, சோம்பல்ன்றது முன்னாடி இருக்குது. ஸோ ஒவ்வொரு வார்த்தையை வச்சு ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும். ஓகேங்களா. அடுத்து உரைநடை கல்வி கண் திறந்தவர் அந்த உரைநடை புக் பேக்கை பார்க்கலாம். முதல் கேள்வி பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்னன்னா ஆப்ஷன் பியில் இருக்குது ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. செகண்ட் கேள்வி பாருங்க பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பசி பிளஸ் இன்றி ஏ ஆப்ஷன். அடுத்து மூணாவது கேள்வி பாருங்க படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு பிளஸ் அறிவு ரெண்டாவது ஆப்ஷன். நாலாவது கேள்வி பாருங்க காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டாறு ஆப்ஷன் ஏ. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கேள்வி பாருங்க குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் யாரு காமராஜர். அடுத்து ரெண்டாவது கேள்வி காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர் பெரியார். ஓகேங்களா, ஆன்சர் பெரியார். அடுத்து விரிவான நூலகம் நோக்கி அந்த பாடத்திலேருந்து புக் பேக் இல்லை. அடுத்து இலக்கணம் போயிடலாம். இன எழுத்துக்களுடைய புக் பேக் கொஷின். சரியான விடையை தேர்ந்தெடுக்க. ஃபர்ஸ்ட் கேள்வி மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எதுனா கண்ணில் ஆப்ஷன் சியில் இருக்குது. ரெண்டாவது கேள்வி தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றான் ஆப்ஷன் பி, ஏன்னா இந்த ரா வராது, ரெண்டு கொம்பு போட்டால் இந்த ரா வரும். ஓகேங்களா. அடுத்தது பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. இந்த தென்றல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 3 சொல்லின்னு வராது, 2 சொல்லின்னு தான் வரும். இதில் இந்த கண்டத்தில் பாருங்கள் 2 சொல்லின்னு இருக்குது, ஆனால் ஆன்சர் 3 சொல்லின்னு வரணும். அது அப்போ தான் கண்டம்ன்றது ஒரு உலகத்தில் இருக்கிற சில கண்டங்கள். அடுத்தது நன்றின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த ரீ வரணும், 2 சொல்லி போடுற மாதிரி 2 ரீ வரணும். அடுத்தது மண்டபத்துக்கு 3 சொல்லி இன்னும் வரணும். இலக்கணுடைய புக் பேக் முடிஞ்சிச்சு. அடுத்தது மொழியை ஆள்வோம், அதில் பார்க்கலாம். மொழியை ஆள்வோமில் தொடர்களை நீட்டித்து புதிய தொடர்களை உருவாக்குதல், அதாவது ஒவ்வொரு வார்த்தையாக உருவாக்கியிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பாடம் படித்தான் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் அது கீழே பாடம் படித்தான் இருக்குது, முன்னாடி ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க வகுப்பில் பாடம் படித்தான். அதே மாதிரி கீழே பாருங்கள் ஆல்ரெடி படித்தான் பாடம் படித்தான் முன்னாடி இருந்தது, இன்னொரு வகுப்பில்னு அதுக்கு முன்னாடி மேலே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் தமிழ்ன்ற ஒரு வார்த்தை ஆட் பண்ணியிருக்காங்க, தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான் அப்படின்றது. அடுத்து கீழே பாருங்கள் இந்த நேற்றுன்றது முன்னாடி போட்டிருக்காங்க, நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். அடுத்து கீழே பாருங்கள்
அவன் நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். இந்த அவன் வந்து அடுத்தது அதே மாதிரி தான் பாருங்கள். இந்த சைடு பாருங்கள், மழை பெய்ததுன்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தை கொடுத்துட்டு கனமழை பெய்தது முன்னாடி இந்த கனம் சேர்த்திட்டாங்க. அது கீழே பாருங்கள், கனமழை பெய்ததுன்னு தான் முன்னாடி இருந்தது. இதுக்கப்புறம் பாருங்கள், ஊரில் கனமழை பெய்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஊரில் கனமழை பெய்து இருந்தது, இப்போ வந்து எங்கள் ஊரில் கனமழை பெய்தது அப்படின்னு சொல்லியிருக்கு. கீழே பாருங்கள், இன்னொரு வார்த்தை ஆட் பண்ணியிருக்காங்க, நேற்று எங்கள் ஊரில் கனமழை பெய்தது. ஸோ இந்த மாதிரி தான் நீட்டித்து தொடர்களை உருவாக்கியிருக்காங்க. அடுத்து இது பாருங்கள், பின்வரும் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் மாணவன் ஒரு பாக்ஸில் இருக்குது, கவிதை பாடம்னு ஒரு பாக்ஸில் இருக்குது, அடுத்து எழுதுகிறார் எழுதுகிறான், படிக்கிறார் படிக்கிறான், கற்பிக்கிறார், இது மாதிரி இருக்குல்ல. இப்போ பாருங்கள், கவிதை ஆசிரியர் கவிதை எழுதுகிறார். அதே பாருங்கள், கவிதை ஆசிரியர் கவிதை படிக்கிறார். இன்னொன்று பாருங்கள், ஆசிரியர் கவிதை கற்பிக்கிறார் அப்படின்னு இருக்குது. ஸோ ஒவ்வொரு வார்த்தை வச்சு ஒரு வாக்கியமாக உருவாக்குறாங்க. அடுத்தது மாணவன் பாடம் எழுதுகிறான். அடுத்து பாருங்கள், மாணவன் பாடம் படிக்கிறான். ஓகேங்களா, இப்படி தான் உருவாக்கியிருக்காங்க. அடுத்து இங்கே பாருங்கள், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்தநாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ராக்கெட்டில் இது கொடுத்துருக்காங்க, மேலே என்னென்ன இருக்குன்னு. காமராசர் பிறந்த நாள் என்னென்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. ஓகேங்களா, அது எந்த நாளுன்னு எக்ஸைட்டாக இந்த புக்கில் சொல்ல நான் எடுத்து எழுதியிருக்கேன், ஜூலை 15. ஓகேங்களா, அடுத்தது வந்து டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் என்ன நாளாக கொண்டாடுறாங்கன்னா ஆசிரியர் நாளாக கொண்டாடுறாங்க. என்றைக்குன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி. அடுத்து அப்துல் கலாம் பிறந்தநாள் வந்து மாணவர் தினமாக கொண்டாடுறாங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 15ஆம் தேதி. அடுத்து விவேகானந்தர் பிறந்தநாள் தேசிய இளைஞர்கள் நாளாக கொண்டாடுறாங்க. எப்போனா ஜனவரி 12ஆம் தேதி. அடுத்து ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் வந்து குழந்தைகள் நாளாக கொண்டாடுறாங்க. என்றைக்குன்னா நவம்பர் 14ஆம் தேதி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த நாட்களை குறிப்பிடல, இது மட்டும் குழந்தைகள் நாள், மாணவர்கள் நாள், ஆசிரியர் நாள், தேசிய இளைஞர் நாள், கல்வி வளர்ச்சி நாள், அப்படி பொறுத்துக்கு மாதிரி அப்படி எடுத்து எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் டேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்கேன், அது பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஒரு பேராவை படித்து இந்த கொஷின் பண்ணுற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்வி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பேராவை படிச்சுக்கிட்டு காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவள் யாருன்னா சிறுவன் சிறுமியாம். ஓகேங்களா, அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள், இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறதுனா ஏழ்மை, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்து மூணாவது கேள்வி வந்து மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் நெகிழ்ந்தார். அடுத்து நாலாவது பாருங்கள், சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசரின் வீட்டிற்கு வந்தனர், பண உதவி கேட்க. அடுத்தது அஞ்சாவது கேள்வி பாருங்கள், காமராசர் செய்த உதவி பண உதவி. ஓகேவா, அடுத்து பாருங்கள், மொழியோடு விளையாடு. ஸோ இதில் வந்து இந்த கல்வி கண் திறந்த காமராசர் அப்படின்னு ஒரு வாக்கியமாக இருக்குது. அது வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா, அதிலிருந்து எழுத்துக்களை மட்டும் எடுத்து ஒரு புதிய சொல்லை உருவாக்குங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கண்ணுன்றது இங்கே எடுத்துக்காட்டாக கண்ணுன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பிரித்து எழுத சொல்கிறாங்க. கல்வி எடுக்கலாம், அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு எழுத்தும் மூணாவது எழுத்தும் எடுக்கலாம், கவியாக எடுக்கலாம். அடுத்து வீயும் எடுக்கலாம், இல்லும் எடுக்கலாம், வில் எடுக்கலாம். ஓகேங்களா, அடுத்தது கதி, இந்த ஃபஸ்ட்டு கா, அதுக்கப்புறம் கதின்னு எடுக்கலாம். அப்புறம் வந்து கா, அதுக்கப்புறம் இன், கான்னு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை உருவாக்கியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், முறை மாறி உள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், முளையிலே விளையும் தெரியும் பயிர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எப்படி மாற்றி அதலாம்னா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை அப்படின்னு சொல்லி புரியாத ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. எப்படின்னா கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம் அப்படின்னு தான் ஆன்சர். அடுத்து அவ்வளோதான், ஃபஸ்ட்டு இயல் ஓவர். அடுத்தது ரெண்டாவது இயலில் கவிதை பேழையில் ஆசார கோவை, இதனுடைய புக் பேக் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி, பிறரிடம் நான் இன்சொல் பேசுவேன், ஆப்ஷன் பி. ரெண்டாவது கேள்வி பாருங்கள், பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறையாகும், ஆப்ஷன் டி. மூணாவது கேள்வி பாருங்கள், அறிவுடைமை என்பதனை அறிவு ப்ளஸ் உடைமை பிரித்து எழுதியிருக்காங்க. அறிவு ப்ளஸ் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல், ஆப்ஷன் ஏ அறிவுடைமை. அடுத்து நாலாவது கேள்வி, இவை ப்ளஸ் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இவை எட்டும், ஆப்ஷன் பி. அடுத்து அஞ்சாவது கேள்வி, நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி ப்ளஸ் அறிதல், ஆப்ஷன் பி. ஆறாவது கேள்வி பாருங்கள், பொறை உடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொறை ப்ளஸ் உடைமை.
அடுத்தது கவிதை பேழையில் கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்றத பற்றி புக் பேக் பார்க்கலாம். அதனுடைய புக் பேக்கு ஃபஸ்ட்டு கேள்வி சரியான விடையில் பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் சியில் இருக்குது பாட்டு ப்ளஸ் இசைத்து. ரெண்டாவது கேள்வி கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கண் ப்ளஸ் உரங்கு. மூணாவது வாழை ப்ளஸ் இலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வாழை இலை. அடுத்து நாலாவது கேள்வி கை ப்ளஸ் அமர்த்தி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கை அமர்த்தி ஆப்ஷன் சி. அடுத்து அஞ்சாவது கேள்வி உதித்த என்ற சொல்லிற்கு எதிர் சொல்னா உதித்த அப்படின்றதுக்கு மறைந்த ஆப்ஷன் ஏ. அடுத்து உரைநடை தமிழர் பெருவிழா. சரியான விடையை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேள்வி கதிர் முற்றியதும் அறுவடை செய்வர் ஆப்ஷன் ஏ. ரெண்டாவது கேள்வி விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிளையால் டேஸ் கட்டுவர் தோரணம் கட்டுவர் ஆப்ஷன் பி. மூணாவது கேள்வி பாருங்க பொங்கல் ப்ளஸ் அன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பொங்கல் அன்று ஆப்ஷன் ஏ. நாலாவது கேள்வி போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது போகி ப்ளஸ் பண்டிகை. அடுத்து அஞ்சாவது கேள்வி பழையன கழிதலும் புதியன புகுதலும் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா. ஆறாவது கேள்வி பச்சை பசேல் என்ற வயலை காண இன்பம் தரும் பட்டுப்போன மரத்தை காண துன்பம் தரும் ஆப்ஷன் சி. அடுத்தது விரிவானம் மனம் கவரும் மாமல்லபுரம். விரிவானது அந்த பாடத்தில் புக் பேக் இல்லை. அடுத்தது இலக்கணம் மயங்கொலிகள். ஃபஸ்ட்டு கேள்வி சரியான விடை சிரம் என்பது டேஷ் தலை குண்டு லை வரும். ஓகேங்களா, இந்த லை வராது. அடுத்தது இலைக்கு வேறு பெயர் தலை நாக்கு உள்ளே மடித்து பண்ணுவோம்ல தலை அதுதான். ஓகேங்களா. மூணாவது வண்டி இழுப்பது காலை 2 கொம்பு போகிற மாதிரி. அடுத்தது கடலுக்கு வேறு பெயர் பறவை. இந்த பறவைனா நம்ம உயிர் இருக்கிற பறவை பறக்கும்ல அந்த பறவை. கடலுக்கு வேறு பேர்னா இதுதான் பறவை. ஓகேங்களா. அஞ்சாவது பறவை வானில் பறந்தது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதுதான் போடணும். அடுத்தது கதவை மெல்ல திறந்தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது ஏழாவது பூ மனம் வீசும் ரெண்டாவது ஆப்ஷன். மூணு சொல்லி வரும். அடுத்தது எட்டாவது பாருங்கள் புலியின் கண் சிவந்து காணப்படும் ரெண்டாவது ஆன்சர் 3 சொல்லி இன்னும் வரும். அடுத்தது 9வது பாருங்கள் குழந்தைகள் பந்து விளையாடின ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்து வரும். இன்னும் வரக்கூடாது இந்து வரும். ஓகேங்களா. அடுத்தது 10வது வீட்டு வாசலில் கோலம் போட்டனர் குண்டுலா வரும். அது பாருங்கள் தொடர்களில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கேள்வி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின. இந்த எண்ணுன்றது பார்த்தீங்களா அதில் வந்து 2 சொல்லி இன்னும் வரணும். இங்கே மனம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து 3 சொல்லி இன்னும் வரணும். ஓகேங்களா. அடுத்து ரெண்டாவது பாருங்கள் தேர் திருவிழா. இந்த லா போட்டிருக்காங்க திருவிழாவை வந்து அந்த நாக்கு உள்ளே மடிச்சு லா அப்படின்னு போடுவோம்ல அதுக்கு அந்த லா வரணும். இந்த லா வரக்கூடாது குண்டு லா வரக்கூடாது இந்த லா வரணும். ஓகேங்களா. அடுத்தது தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா இந்த 3 சொல்லி இன்னும் வரக்கூடாது 2 சொல்லி இன்னும் வரணும். அடுத்து 3வது கேள்வி பாருங்கள் வாழைப்பழம்னு இருக்குது அந்த குண்டுலா வரக்கூடாது இந்த லா வரணும். உடலுக்கு மிகவும் நல்லது இந்த லா வரக்கூடாது குண்டுலா வரணும். ஓகேங்களா. அடுத்து மொழியை ஆள்வோம் அப்படின்ற தலைப்பில் பாருங்கள் சரியான தொடர் எது கண்டறிந்து எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் கதிரவன் மறையும் காலையில் உதித்து மாலையில் அப்படின்னு சொல்லி புரியாத சென்டென்ஸாக இருக்குது. மாலை ரெண்டாவது பாருங்கள் மாலையில் காலையில் உதித்து மறையும் கதிரவன் இதுவும் வராது. ஓகேங்களா. அது 3வது பாருங்கள் கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும் அப்படி தான் ஆன்சர். 3வது தான் ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து நட்பு என்னும் தலைப்பில் கவிதை பேழை என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்பம் கொடுப்பது நட்பு ஊக்கம் அளிப்பது நட்பு உயர்வை தருவது நட்பு உண்மையாக இருப்பது நட்பு. அந்த டேஷ் இடத்துல ஒரு வார்த்தையை போட்டால் ஒரு சென்டென்ஸ் அமைன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து மொழியோட விளையாடு. ரெண்டாவது இல்லை பாருங்கள் திருக்குறள் அதனுடைய புக் பேக் இருக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேள்வி விருந்தினர் முகம் எப்போது வாடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போது மாறும்னா நம் முகம் மாறினால். ஓகேங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷன். ரெண்டாவது கேள்வி நிலையான செல்வம் ஊக்கமளிக்கும் சி ஆப்ஷன். அடுத்தது ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள் சி ஆப்ஷன். அடுத்து 4வது கேள்வி பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பொருள் கூட்டல் உடைமை
மூணாவது ஆப்ஷன். அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். உள்ளுவது ப்ளஸ் எல்லாம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் உள்ளுவது எல்லாம். 5வது கேள்விக்கு பி ஆப்ஷன். 6வது கேள்வி பாருங்கள். பயன் ப்ளஸ் இலா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பயனிலா. ஆப்ஷன் ஏ. அடுத்து 3வது இயல் நானிலம் படைத்தவன். முதல் கேள்வி போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன குணம்னா வீரம். ஆப்ஷன் சி. 2வது கேள்வி பாருங்கள். கல் எடுத்து என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கல் ப்ளஸ் எடுத்து. ஆப்ஷன் பி. 3வது பாருங்கள். நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது 4 ப்ளஸ் நிலம். அடுத்தது 4வது கேள்வி நாடு ப்ளஸ் என்ற என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நாடென்ற. அடுத்து 5வது கேள்வி களம் ப்ளஸ் ஏரி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் களமேரி. அடுத்த பாடம் கடலோடு விளையாடு. சரியான விடை ஃபஸ்ட்டு கேள்வி கதிர் சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது கதிர் ப்ளஸ் சுடர். டி ஆப்ஷன். 2வது கேள்விக்கு பாருங்கள். மூச்சடக்கி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மூச்சு ப்ளஸ் அடக்கி. ஆப்ஷன் ஏ. 3வது கேள்வி பெருமை ப்ளஸ் வானம் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பெருவானம். ஆப்ஷன் பி. அடுத்து 4வது கேள்வி அடிக்கும் ப்ளஸ் அலை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் அடிக்கும் அலை. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்கள். பாடல் வரிகளுக்கு ஏற்ப பொறுத்துக. ஃபஸ்ட்டுக்கு விடிவெள்ளிக்கு என்ன ஆன்சர்னா விளக்கு. ஓகேங்களா. அடுத்தது மணலுக்கு வந்து பஞ்சு மெத்தை, புயலுக்கு வந்து ஊஞ்சல், பனிமூட்டத்துக்கு வந்து போர்வை. ஓகேவா. அடுத்து உரைநடை வளரும் வணிகம். சரியான விடையில் ஃபஸ்ட்டு கேள்வி வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யாருன்னா நுகர்வோர் தான் வாங்குவார், அதாவது கஸ்டமர். 2வது கேள்வி வணிகம் ப்ளஸ் சாத்து என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வணிக சாத்து. சி ஆப்ஷன். அடுத்தது 3வது கேள்வி பண்டம் ப்ளஸ் மாற்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பண்டமாற்று. ஆப்ஷன் ஏ. அடுத்து 4வது பாருங்கள். மின்னணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டி ஆப்ஷன். 4வது கேள்விக்கு மின் ப்ளஸ் அணு. அடுத்தது 5வது கேள்வி விரிவடைந்த என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விரிவு ப்ளஸ் அடைந்த. ஆப்ஷன் சி. ஓகேங்களா. அடுத்து விரிவானத்தில் உழைப்பே மூலதனத்துக்கு புக் பேக் கிடையாது. அடுத்து இலக்கணத்துக்கு போயிடலாம். சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் அதனுடைய புக் பேக் கொஷின். ஃபஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள். என் வீடு அப்படின்னு இருக்குது. என் வீடுன்றது அது செல்லணுமா அங்கே செல்லணுமானா அங்கே உள்ளது செல்லல. என் வீடு அங்கே உள்ளது. ஓகேங்களா. அது உள்ளதுன்னு வரக்கூடாது. 2வது பாருங்கள். தம்பி இங்கே வா அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர தம்பி இவர் வா அப்படின்றது ஒரு சென்டென்ஸ் அமையாது. செகண்டு தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள். 3வதுக்கு நீர் டேஸ் தேங்கி இருக்கிறது எது போடலான்னா அது போடக்கூடாது, எங்கே தேங்கி உள்ளது அதுதான் போடணும். நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. ஆப்ஷன் செகண்டாக இருக்குது பாருங்கள். நீர் எங்கே தேங்கி இருக்கிறது. ஓகேங்களா. அடுத்து 4வது பாருங்கள். யார் டேஷ் தெரியுமான்னு இருக்குது, யாது வரக்கூடாது. ஓகேங்களா. அவர் வரணும். யார் அவர் தெரியுமா அப்படின்றது ஆன்சர். அடுத்து 5வதுக்கு உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது என்னவா அமைந்துள்ளதுன்னா என்னன்னு வரக்கூடாது, எங்கே. உன் வீடு எங்கே அமைந்துள்ளது அப்படி தான் வரணும். ஓகேங்களா. அவ்வளோதாங்க. 2வது இயல் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 6ஆம் வகுப்பு 3வது பருவம். இந்த 3 இயல் முடிஞ்சிச்சு. அடுத்த 3வது பருவத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் அப்படியே தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க.